ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு ஆசாபின் சங்கீதத்தை நாம் இந்த காலவேளையில் தியானிக்கிறோம். 79ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே ஆசாபினுடைய முறையிடுதல். எதை பற்றி முறையிடுகிறார்? பரிசுத்தமான தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி அதை கெடுத்து உடைத்து நாசமாக்கின அந்த படையெடுப்பாளர்களை பற்றி ஆசாப் தேவனிடத்தில் முறையிடுகிறார். அவருடைய முறையிடுதலிலே அவர் சொல்ல வருகிற விஷயங்களினுடைய அந்த சீரியஸ்னஸ், அது எவ்வளவு வேதனையானது என்பதை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், புறஜாதி மக்கள், அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் எங்கே வருகிறார்களாம்? உம்முடைய சுதந்திரத்தில் வருகிறார்கள், பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள், முழு எருசலேமையும் மண்மேடாக்கி போட்டார்கள். வாசியுங்கள் முதலாவது வசனத்தை. தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகள் ஆக்கினார்கள். அவருடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. இதை நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து சிந்தித்து படித்தீர்கள் என்று சொன்னால்தான் இந்த விஷயம் நமக்கு புரிய வரும். இந்த பிக்சர் அப்படியே நம்ம மனசுல கொண்டு வரணும். எவ்வளவு அழகான அற்புதமான தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்தை சுற்றி கூடியிருந்த மக்கள், அவர்களுடைய ஆராதனை முறைமைகள், அந்த ஆலயத்திலே சுற்றியும் இருந்த எருசலேமிற்கு பண்டிகைக்கு வருவதற்கு மக்களுக்காக பயன்படுத்தப்படுவதற்காக உபயோகப்படுத்தப்படுகிற மிக்வா என்கிறதான தொட்டிகள், இப்படி பல அற்புதமான நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான மலை. அந்த மலை தான் எருசலேம், மோரியா மலை, சியோன் மலை. அதை மண்மேடாக்கி போட்டார்கள். அந்த ஆலயத்தில் ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள், லேவியர்கள், இவர்களை கொன்று குவித்து விட்டார்கள். அவர்களுடைய ரத்தம், அதாவது அவர்களை கொலை செய்து அவர்களுடைய ரத்தம் தண்ணீரை போல பெருகி ஓடுகிறது. அது மட்டும் இல்லை, அப்படியே பிரேதங்களை அப்படியே தூக்கி எறிந்து விட்டார்கள். எதற்கு? ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த பிரேதங்களை சாப்பிடுகின்றன. அடக்கம் பண்ணக்கூட ஆளே இல்லாத சூழ்நிலை உருவாகிவிட்டது. இப்போ அந்த பிக்சரை உங்களுடைய மனக்கண் முன்பாக நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள். இதுதான் இவருடைய மனக்குமுறல். இதுதான் அவருடைய தேவனிடத்தில் அவர் வைக்கும் முறையீடு, விண்ணப்பம். அவர் சொல்லுகிறார், வேறு புறஜாதி மக்களுக்கு, அயலாருக்கு நாங்கள் நிந்தையாக மாறினோம். எங்களை வைத்து அவர்கள் நிந்திக்கிறார்கள், எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள், சக்கந்தமுமானோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை கவனிங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார். ஹவு லாங்? எதுவரைக்கும் ஆண்டவரே? எதுவரைக்கும்? எதுவரைக்கும் நீங்க எங்க மேல கோபமா இருப்பீங்க? எங்களை ஏன் அயலாருக்கு பரியாசமும் சக்கந்தமும் நிந்தையும் ஆக்குனீங்க? இந்த செயல்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. நீ உம்முடைய கோபமும் உம்முடைய எரிச்சலும் எங்கள் மேல் வந்திருக்கிறதே. அவர் சொல்லுகிறார், இந்த கோபத்தை உம்மை அறியாத ஜாதிகள் மேல் ஊற்றுங்க. அவர்கள் எங்களை பாழாக்கினார்கள், யாக்கோபை பாழாக்கினார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு உருக்கமான ஒரு ஜெபத்தை இந்த சங்கீதக்காரன் ஆசாப் ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தின் தன்மையை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையின் அனுதின ஜெபமாக இந்த ஜெபத்தை நாமும் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசியுங்கள். அதில் வருகிறதான வார்த்தைகளை கவனித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபத்தை நாமும் ஏறெடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை இரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்து நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். இந்த ஜெபத்தை கவனித்தீர்களா? பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும். இன்றைய கவனிங்கள், நம்முடைய முன்னோர்கள் என்ன அக்கிரமம் செய்தார்கள் என்று நமக்கு தெரியாது.
இந்த சங்கீதக்காரன் அந்த அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினைக்காதீங்க ஆண்டவரே, அதை மறந்து விடுங்கள் என்று சொல்லி விண்ணப்பம் வைக்கிறார். அடுத்தது, உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு நேரிடுவதாக என்று சொல்லவில்லை, சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடட்டும், உடனே எங்களுக்கு நேரிடட்டும், இப்பொழுதே உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கட்டும். நினையாதேயும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடட்டும். காரணம், நாங்கள் ரொம்ப மிகவும் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு போய்விட்டோம். அடுத்தது சொல்லுகிறார், எங்களை ரட்சிக்கும் தேவன். ஆம், நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர்தான் யெகோவா. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடைசியில் அவர் சொல்லி முடிக்கிறார் பாருங்கள், எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஒரு முறை கூட இந்த 2 வசனங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுதினம் ஜெபத்தில் நீங்கள் ஏறெடுக்கக்கூடாது? இந்த ஜெபத்தை நாம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், புறஜாதிகள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய தேவன் எங்கே என்று. ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு முன்பாக எங்களுடைய காரியங்களை விளங்க பண்ணும், எங்களை நீர் நிரூபியும் ஆண்டவரே என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்களே, அவர்களுடைய அந்த வேண்டுதலும் மன்றாட்டும் ஆண்டவரால் கேட்கப்பட்டது. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். திரும்பவுமாக ஆலயம் எழுப்பி கட்டப்பட்டது. கர்த்தர் அவர்களோடு கூடிருந்து அவர்களை ஆசீர்வதித்தார். அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லி முடிக்கிறார், ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம், எப்பொழுதும் உம்முடைய புகழை நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய சோதனையிலே, போராட்டத்திலே, பிரச்சனையிலே காணப்பட்டாலும் ஆண்டவரே எங்களை விடுவியும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை நிவர்த்தியாக்கும் என்கிற மன்றாட்டை தேவனுக்கு முன்பாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்களும் நானும் ஏறெடுப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், தலைமுறை தலைமுறையாய் அவருடைய துதியை சொல்லி வருகிற தலைமுறையாக நீங்களும் நானும் மாற வேண்டும். மாறுவீர்களா? செய்வீர்களா? துதியை சொல்லுவோமா? தலைமுறை தலைமுறையாய் சொல்லுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாரா? தலைமுறைகளை கடந்து ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் இந்த சங்கீதங்களை வாசித்து தியானிக்கிற எல்லாரையும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிப்பாராக என்கிறதான வாழ்த்து செய்தியோடு நிறைவு செய்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எருசலேமை மண்மேடாக்கினார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் முறையிடுகிறார். ஆண்டவரே, எதுவரைக்கும் எதுவரைக்கும் என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறார். அவருடைய விண்ணப்பத்திலே உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆம் ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் கிடைக்கட்டும். எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் நேரங்களை விட்டு நீக்கி நிவர்த்தி ஆக்கியார்களும். தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய துதியை சொல்லி வருகிற தலைமுறையாய் நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்கள். எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தலைமுறை தலைமுறையை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய அற்புதமான கரங்களில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தலைமுறை தலைமுறையை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.